வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒன்று. ஸோ அதை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்ட பிறகு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கத்திரிக்காயெல்லாம் எடுத்த பிறகு இந்த கடாயிலே எண்ணெய் இருக்கும். அப்படி எண்ணெய் பத்தலைனா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது போதுமான அளவாக இருக்குது. ஸோ நான் இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பூண்டியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஸோ அதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஆயிலில் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காயை, ஸோ அதை இது மாதிரி ஒரு டீஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துருங்க. நம்ம இது நல்லா மசித்த பிறகு பாருங்கள், நம்மளோட இந்த தொக்கும் பச்சை வாசனை போய் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்ச இந்த கத்திரிக்காயும் இது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா வேக விடுங்க. வேக விட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சூடான சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ஸோ எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.